அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். மாசி மாதம்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் இடமான கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் என்ன? அந்த மாற்றங்களால நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா? அது ஏன் சூரியனோட பயிற்சி? சூரியன்கிறது ஒரு குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி, ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி. அந்த தலைமை நமக்கு சாதகமா இயங்க போதா பாதகமா இயங்க போதா? தலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நல்லவங்களா தெரியுமா இல்ல டிஸ்டர்பன்ஸா தெரியுமா அப்படிங்கிறத பத்தி சகலத்தையும் இந்த பயிற்சி நமக்கு சொல்லும். அப்படிங்கும் போதுல நமக்கு இந்த நேரத்துல பதவி ஒரு சார்ந்த விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுக்கு தான் இந்த மாசி மாத பலன்கள். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, இந்த மாசி மாதமானது உங்க ராசியிலே சூரியன் பணிக்கிறார். சூரியன்கிறவர் யாரு? உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசியில. அப்படின்னா என்ன? கணவன் மனைவியிற்கிடையே உள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும், நண்பர்களுக்குள்ளே உள்ள பழக்க வழக்கம் அதிகரிக்கும். என்ன ரெண்டையுமே ஒரே நேரத்துல சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? திருமணமானவர்களுக்கு அது, திருமணம் ஆகாதவர்களுக்கு இது. எல்லாமே சாதகமாகவும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ராசியில புதன் மாசி 15 வரையும் பயணிக்கிறாரு, ராசியிலே பயணிக்கிறார். அப்படின்னா என்ன? மனைவி மக்கள்ங்கிற பேர்ல சந்தோஷமான ஒரு குடும்பஸ்தரா நீங்க வாழ்வீங்க. ராசிக்கு 5ஆம் அதிபதி ராசியில போறாரு, ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசியில போறாரு, குடும்பஸ்தரா. அதாவது ஒரு சுற்றுலா பயணம் இந்த நேரத்துக்கு போறதுக்கு ஒரு அருமையான நேரங்க. ஒரு ஒரு இந்த மாசத்துல ஒரு 2 நாள் லீவு போடுங்க. ஒரு 10 நாள்ல, இல்லாட்டி லீவு கூட போட வேண்டாம். கோயிலுக்கு ஏதாவது திருவிழா டைம் ஆரம்பிச்சிடும், கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க. சாதகமா இருக்கும், சூப்பரா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க கேட்கிற அந்த மன அமைதி கிடைக்கும். ராசியில சனி போறாரு அப்படிங்கிறதுக்காக இத்தனை நாள் நெகட்டிவா நடந்திருக்கு, ஆகா அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. உண்மைதான், அதெல்லாம் நான் பொய்யெல்லாம் சொல்ல. அந்த நெகட்டிவ்லயும் ஒரு சாதகமான தன்மை இயங்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த நேரம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனால உங்க லைஃப் பார்ட்னரோட, உங்க பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை பார்த்துக்குங்க. அதே மாதிரி லவ்வர்ஸ் ஜோடிகள், நீங்க இந்த நேரத்துல வெளியில எதுவும் போற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சுன்னா போயிட்டு வாங்க. என்னையா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி புதன் ராசியில போறார், ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியன் ராசியில போறார். கொஞ்சம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும். பெற்றவங்க அனுமதி பெற்று போயிட்டு வாங்க யாரா இருந்தாலும், சரியா? அதே மாதிரி புதுமண தம்பதியரா இருந்தாலும் ஜாலியா போயிட்டு வாங்க. இல்ல புதுமண தம்பதியர் இல்ல, நாங்க திருமணம் இது மாதிரி பேசியிருக்கோம், பேச்சுவார்த்தைகளோட நிறுத்திக்கங்க, சரியா? எதுவும் ரொம்ப போயிட வேண்டாம். அதாவது சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்குரிய நேரம் இது, சரியா? நிறைய வகையில குடும்ப வாழ்க்கைக்கு சூப்பரான நேரம் கும்பராசினருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. குடும்ப வாழ்க்கைக்கு பொருளாதார ரீதியா எந்த பாதிப்பும் இருக்காது. கைக்கு வர வேண்டிய பணம் தேடி வரும். ராசிக்கு 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோக 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்படின்னா என்ன? எதுவும் வண்டி சார்ந்த துறையிலையோ, வாகனம் சார்ந்த துறையிலையோ, இல்ல வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்க பணம் தேடி வரும். நீங்க அதாவது இப்ப ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவர் இந்த வீடியோ பாக்குறீங்க கும்பராசினர், உங்களுக்கு கால்ஸ் தேடி வந்துகிட்டு இருக்கும். கால்ஸ் பண்ணுவாங்க, நான் இந்த இடத்துக்கு போகணும் வரீங்களா அப்படின்ட்டு. மேக்சிமம் கோயில் சார்ந்த இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. இல்ல நான் ஆட்டோ ரிக்ஷா இல்ல கார் டிரைவர், நீங்களும் அதே தான். எல்லாம் வண்டி வாகனத்துறை, போக்குவரத்து துறையில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான நேரம். என்னன்னு சொல்ல போனா போக்குவரத்து துறையில இருக்கிற கும்பராசினர் தான் சௌக்கியமா இருப்பீங்க. நிறைய டூரிஸ்ட் போடுவீங்க, ஆன்மீக டூரிஸ்டா போடுவீங்க, இன்ப சுற்றுலாவா போடுவீங்க. அது என்ன இன்ப சுற்றுலா? சுக்கிரனோட பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கனால வக்ரமாவாரே அது எனக்கு பாதிக்காதா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பாதிக்காது. தாய் தந்தையரோட உடல்நிலை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க, எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. தாயாருடைய உடல்நிலை, தந்தையாருடைய உடல்நிலை கவனம், அதுல மாற்றம் இல்லை. ராகுவோட வக்ரம் பெற்று ராகுவோட இணையும் போதெல்லாம் அவங்களுக்கு தான் பாதிப்பே ஒழிய மற்றபடி பிள்ளைகளுக்கு பாதிப்பு இல்லை, மனைவிக்கு பாதிப்பு இல்லை, நண்பர்களுக்கு பாதிப்பு இல்லை, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லை, உங்களுக்கு சுற்றுற இடத்துக்கும் பாதிப்பு இல்லை, கைக்கு வர வருமானத்துக்கும் பாதிப்பு இல்லை. எல்லாமே சாதகமான தன்மை. தொழில ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதாவது கொஞ்சம் பின்வாங்கியிருப்பீங்க, இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப டல்லா போகுது, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க,
என்ன இது இப்படி இருக்கே, தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல வேற பொழப்பு எதுவும் பார்க்கலாமா அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. மாசி 15க்கு அப்புறம் அதெல்லாம் மாறுது. ஏன்? செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில விட்டதை புடிச்சிருவீங்க. நண்பர்கள் சப்போர்ட் கிடைக்கும். பழையபடி தொழில சிங்கமா கர்ஜிக்கிற நேரம் தொழில் ஸ்தானத்துல. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல பணம் வரும், தேடி வரும். உங்களை தேடி கைக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க. கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிற கும்பராசினருக்கு. இல்ல நான் கொடுக்கல் வாங்கல் துறையில இல்ல, நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறீங்களா, சாதகமான தன்மை ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி மைண்ட்ல இருந்தா இப்பவே அதை பண்ணிக்கங்க. நண்பர்கள் உதவி இந்த நேரத்துல அதிகமா கிடைக்கும். தொழில்ல மாற்றம், வேலையிட மாற்றம்லாம் நல்லா இருக்கும். நண்பர்கள் முழுக்க முழுக்க சாதகமா பண்ணி தருவாங்க. நண்பர்கள் சப்போர்ட் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா கிடைக்குங்க. ஏன் அப்படி? ராசிக்கு 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசியில, ராசிக்கு 11ஆம் அதிபதி 4ல பரிவர்த்தனை யோகம். 3, 7, 11 சூப்பரா இருக்கு. உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிற நேரம் இது. அந்த ஆசைகள் நியாயமா இருந்துச்சுன்னா, வளர்ச்சிக்கானதா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அவல ஆசைகளா இருந்துச்சுன்னா அது அவலாசைகள் அவலத்தன்மையை தான் கொடுக்கும். ராசியில சனி போறனால, ஆட்சி பலத்தோட இருக்கிறனால உயர்த்த நோக்கி தான் நீங்க பயணிப்பீங்க ஒழிய தாழ்ச்சியை நோக்கி பயணிக்கிற சிந்தனை உங்களுக்கு இப்ப இருக்காது. அதுவும் சூரியனும் பயணிக்கிறார் அப்படின்னா என்ன, சிங்க மாதிரி வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால உயரத்தை நோக்கி போங்க, உயரத்தை நோக்கி வாழ்வீங்க, நல்லா இருக்கும். இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பிள்ளைகளால் பேரு, நல்ல பேரே கிடைக்கும். நல்ல பேருனா எப்படி? உங்க பையன் இத்தனை நாள் ஸ்கூல்ல படிக்காம முட்டாளுங்கிற பேர் எடுத்திருந்தாலும் அந்த முட்டாளுங்கிற பேர் போய் பரவாயில்ல புத்திசாலியான பையன் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க, உயர்கல்வி படிக்கிறவங்க படிப்புல சற்று கவனம். ஆராய்ச்சி படிப்பு, உயர் படிப்பு, அதாவது ஆராய்ச்சி படிப்புனா பிஹெச்டி, உயர் படிப்புனா யூஜி பிஜி படிக்கிறவங்க படிப்புல சற்று கவனமா இருக்கணும். படிக்கிற வயசுல படிப்பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒழிய வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. வேற ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். அது உங்களுக்கு கிடைக்காதுலாம் சொல்ல, அதெல்லாம் கிடைச்சு போயிடும் உங்களுக்கு. நீங்க எதை தேடி போனீங்களோ அதெல்லாம் கிடைச்சு போயிடும். ஆனா படிப்பு தள்ளப்புள்ளன்னு ஆயிரும், தடைபட்டு நிற்கும். ஏன் இந்த வேண்டாத வேலை? படிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போவோமே, நம்ம நல்லா இருப்போமே. நெகட்டிவா நம்ம போய் நெகட்டிவா யோசிச்சு லைஃபை கெடுத்துக்க வேண்டாமே. நேரம் நல்லா இருக்கு, ஜம்முன்னு வாழ்க்கையை வாழ்றதை விட்டுட்டு படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இப்ப கிடைக்கும். ஆனா படிக்கிற, ஏதாவது ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா படிப்புல சலனம் ஏற்படும். செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டா படிப்புல சலனம் ஏற்படும். சலனம் ஏற்படுத்துற மாதிரி சூழ்நிலை அமையும். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்க இருங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் வக்ரம் பெற்று ராகுவோட இணைகிறார். ராகுனா யாரு? ஆசையை தூண்டுறவர். ஆசையை தூண்டி உங்க ராசிக்கு 3, 7, 11 நல்லா இருக்கு. ஆசை எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். ராகு வந்து ஆசையை நெகட்டிவா கொண்டு வர்றாரு. சுக்கிரன் நெகட்டிவா, அதாவது நெகட்டிவா பருவ வயது, வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா படிப்பு நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்ஷனே அடிப்பீங்க. படிச்ச படிப்புக்கு நினைச்ச மாதிரி வேலைக்கு போவீங்க. சாதகமான தன்மை நிறைய நிகழும், பாதகமே இல்லை. குடும்பமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நினைச்ச சாத்துக்கு சந்தோஷமா வாழ்ற நேரம். தாய் தந்தையரோட உடல்நிலை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது. அதே மாதிரி பூமி சார்ந்த விஷயங்கள்ல கவனமா பார்த்துக்கங்க. யாராவது பக்கத்துல இடம் விற்கிறாங்கன்னா நீங்க உங்க இடத்துக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்றதுனால தப்பு இல்லை, ஒரு சர்வேரை கூட்டிட்டு போய் அளந்து பார்த்துக்கலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா 4ஆம் அதிபதி வக்ரம், புதன் நீச்ச சேரும் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப டாக்குமெண்ட்ல பிரச்சனை, அளவைகள்ல பிரச்சனை. சரியா? தெளிவா தான் சொல்றேன். புதன் நீச்சம், சுக்கிரன் வக்ரம், 4ஆம் அதிபதி வக்ரம், ராகுவோட இணைவு. அப்படிங்கும் போதுல பூமியை அழைக்கும் போது உங்களது இடத்தையும் சேர்த்து அளந்துட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க அதெல்லாம் முன்னாடியே சுதாரிச்சுக்கோங்க. சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருமண அமைப்பு கைகூடும். என்ன எடுத்தோடனே திருமண அமைப்பு கைகூடுன்ட்ட அப்படின்னு கேக்குறீங்களா? வேணா சாதகமான தன்மை உங்களுக்கு நிகழ்த்தி தரப்போற நேரங்க இது. எல்லாமே சாதகம். தொழில்ல முன்னேற்றம், திருமண அமைப்புல முன்னேற்றம்,
திருமண அமைப்பு ஜனனகால ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும் போதுமானது, நல்லபடியா அமையும். தொழில்ல முன்னேறி வருவீங்க. எல்லாமே வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு கௌரவ பட்டம் கிடைக்கும். த பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படின்னு கூட கிடைக்கலாம். யாருக்கு தெரியும்? எல்லாமே சாதகமா நிக்கணும். உங்களோட அவசர புத்தி மட்டும் கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். ராசிக்கு 2ல உங்க நட்சத்திராதிபதி வக்ர சுக்கிரனோட நீச்ச புதனோட இணையுது. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நில அளவை சார்ந்த பிரச்சனை வரும்னு சொன்னேன். உங்க சதய நட்சத்திரக்காரர்கள் பேர்ல ஒரு இடம் இருக்கா, பக்கத்துல எதுவும் இடம் விற்கிறாங்களா, உங்க இடத்த நீங்க கல்லுகால் போட்டு பாதுகாப்பு பண்ண தவறு இருந்தால் உங்க இடத்தையும் சேர்த்து அளந்துட்டு போயிடுவாங்க. சரியா? அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலையை உருவாக்கிக்காதீங்க. அதே மாதிரி படிப்புல மந்த புத்தி ஏற்படும் இந்த நேரத்துல உங்களுக்கு. நான் சொன்னேன்ல, படிப்புல ஆசைகள் அதிகமா தூண்டும், நெகட்டிவான விஷயங்கள் தோன்றும். நெகட்டிவான விஷயத்துக்கு போவீங்கன்ற, நெகட்டிவான விஷயத்துக்கு போவோம், பாசிட்டிவான விஷயத்த போனீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும். இல்ல நீங்க எதை தேடுறீங்களோ அது கிடைக்குங்க. சாதகத்தன்மையை தேடினா சாதகம், பாதகத்தன்மையை தேடினா பாதகம். வாழ்க்கை எப்படி போகணுங்கிறது சதய நட்சத்திரக்காரர்கள் நீங்க முடிவு பண்ணிக்கங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை. இப்ப நெகட்டிவா பேசல, கிடைக்கும், அதை பாசிட்டிவா பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றேன். சரியா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஆசிரியர் துறையில இருக்கிறவங்க, வங்கி பணியில இருக்கிறவங்க, கோயில் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, அடுத்தது என்ன, அறநிலைத்துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான முன்னேற்றம், பதவி உயர்வே சமயத்துல கிடைக்கலாம். இல்ல உங்க பேர் வெளியில வர்ற அளவுக்கு ஒரு நேரம், அதாவது திடீர்னு உங்க பேர் பேப்பர்லயோ இல்ல உங்க தெருவுலையோ, பெரிய ஆளா இருந்தா பேப்பர்ல வரும், ரொம்ப பெரிய ஆளா இருந்தா டிவிலே வரும், இல்ல ரொம்ப சின்ன ஆளா இருந்தா தெருவுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், இல்ல உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல பேர். அந்த நல்ல பேருங்கிறது உங்க நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும். பரவாயில்ல, இந்த பையன் சூப்பர், பரவாயில்ல இந்த நபர் சூப்பர், பரவாயில்ல இந்த வயதான முதியவர் நல்ல யோசனை கொடுத்திருக்கார் அப்படிங்கிற அந்த பேரு வெளியில வர்ற நேரம். பெரிய ஆளா இருந்தா குடும்பம் கொடுத்தனும், சௌக்கியமா சந்தோஷமா என் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மை. இல்ல நடுத்தர வயதினரா இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணா முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு தன்மை. வருமானம் கைக்கு தேடி வருதா இல்லையா, சகல வகையிலையும் சௌக்கியமா நான் இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு தன்மை. இது இல்லாம பதவி ஒரு சார்ந்து எய்ம் பண்ணி போறவங்களுக்கு வக்கீல் துறையில இருந்தீங்கன்னா கிடைக்கும். வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி ஒரு சார்ந்த விஷயங்கள்ல கிடைக்கும். அதாவது அதுவுமே ஒரு ஃப்ராட் நடக்கும், அந்த ஃப்ராட்லையும் ஜெயிச்சுதான் நீங்க வருவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். சரியா? மற்றபடி எல்லாமே சக்சஸ் தான். அதாவது கும்பராசியில அவிட்ட நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு, புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் நல்லா, சதயத்துக்கும் நல்லா இருக்கு. ஆனா சதயம் கவனமா கையாளணும் அப்படின்னு சொல்றேன். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.